மதச்சார்பற்ற பாடங்கள், ஆத்ம சம்பந்தம், மத சம்பந்தம், தர்ம சம்பந்தம் இல்லாத செக்யுலர் சப்ஜெக்ட்களை மட்டுமே போதித்த குருமார்கள் பூர்வ காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நாஸ்திகம் சொல்லிக் கொடுத்தவர்களை தேடி தேடித்தான் கண்டுபிடிக்கும்படியாக இருக்கிறது. சூதாட்டம் சொல்லி தந்தவர்களும் அப்படித்தான். திருட்டுத்தனம் சொல்லித்தந்த ரொம்ப ரொம்ப சொல்பமானவர்கள்தான். அவர்களும் திருட்டுத்தனமாகத்தான் கற்றை கொடுத்தார்கள். மற்ற கௌரவமான செக்யுலர் சப்ஜெக்டுகளான கணிதம், ஆயுர்வேதம், பௌதீக, ரசாயனாதிகள், சில்ப, சித்திர, ருத்ர, தியாதிகள், தனுர்வேதம் முதலியவற்றை மாற்றம் சொல்லிக் கொடுத்தவர்களும் அபூர்வ காலத்திலிருந்தே இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் கூட செகண்டரியாக தர்மங்களை சொல்லிக் கொடுக்காமல் இருக்கவில்லை. அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நன்னெறி போதனை என்பது செக்யுலர் படிப்பும் கூட அது மட்டுமாக நடக்கவில்லை. ஏதோ பாடமாக சொல்லிக் கொடுத்து அதோடு விட்டு விடுவது என்றில்லாமல் நிஜ வாழ்க்கையில் மாணவன் நல்ல நெறியுடன் ஒழுகினால் ஒழிய அவனுக்கு பாடமே சொல்லிக் கொடுப்பதில்லை என்று தள்ளியே இருக்கின்றார்கள். ஆனால் நிகழ்கால கல்வி முறையிலோ வெள்ளைக்கார ஆட்சியின் போது பேருக்காவது இருந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் இப்போது நீர்த்து போய்விட்டது. மாரல் என்கிற போது அதை தொட்டுக்கொண்டு தெய்வம், மதம் என்று வந்துவிடப் போகிறது என்று தன்னுடைய முற்போக்கு கொள்கைகளான செக்யுலரிசம் அதனால் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் எங்கே நல்லபடியாக ரூபமாகி விடுவார்களோ என்ற பயத்தினால்தான் அந்த சர்க்கார் அப்படி பண்ணிவிட்டது. வாத்தியார்களே பசங்களை நன்னெறிக்கு நேரெதிராக அரசியல், அராகஜம், ஸ்ரீ விஷயம் ஆகியவற்றில் தூண்டிவிட்டு விடுமையாக கூட ஓரிரு இடங்களில் இருக்கின்றது. இந்த தமிழ் தேசத்தில் அதோடு கூட அவர்கள் காலத்தில் இருந்து வந்த சமஸ்கிருத படிப்பையும் குழி தோண்டி புதைத்து விட்டனர். அது மட்டுமின்றி வாஜ்பேயில் மட்டுமே மூழ்கி கொண்டிருக்கிற ஒருமைப்பாட்டுக்கும் முதுகெலும்பாக இருந்த அற்புதமான பாஷையானது ஜனங்களுக்கு கிடைப்பதற்கு இல்லாமல் பெரிய வஞ்சனையே ஆகிவிட்டது. மத துவேஷமும் இதற்கு ஒரு காரணம். ஆனால் சமஸ்கிருதம் மத புஸ்தகங்கள் மட்டும் இருக்கின்ற பாஷை கிடையாது. மத சம்பந்தம் என்று சொல்ல முடியாத அநேக தத்துவ புத்தகங்களும் அதில்தான் உள்ளன. லோகமே கொண்டாடுகிற அறிவுக்கு விருந்தாக அவை இருக்கின்றன. காவிய நாடகாதிகளும் வெளி தேசங்களிலும் அவர்கள் தெரிந்து வைத்து கொள்ளும்படியான இலக்கிய அழகுகளோடு யதேஷமாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி ஆர்ட், சயின்ஸ் என்கின்ற கலைகள், பலவிதமான விஞ்ஞான துறைகள் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக சூட்சுமங்களை தெரிவிக்கின்ற புத்தகங்களும் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றன. ராஜநீதி என்கின்ற பாலிடிக்ஸ், ஸ்டேட், கார்ப்பரேட், ஆயுர்வேதம் என்கின்ற எல்லாவற்றையும் ஒரு துறை கூட பாக்கி இல்லாமல் உள்ள புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. அது எப்படி மத பாஷை மட்டுமில்லையோ அதே மாதிரி குறிப்பிட்ட ஜாதி பாஷையும் கிடையாது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா ஜாதி படிப்பாளர்களுமே அதற்கு பொதுவாக இருக்கின்றது. அது இந்த பாரத உபகண்டத்தையே அறிவு